அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தாங்க. எப்போவுமே வந்து மார்னிங்கில் தான் வருவோம் கோவளம் பீச்சுக்கு. இந்த டைம் வந்து ஈவினிங் டைமில் வந்திருக்கோம் கோவளம் பீச்சில். என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஈவினிங் டைமில் ஏன் வந்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஈவினிங் மார்க்கெட் கொஞ்சம் எடுத்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால தான் ஈவினிங் வந்திருக்கோம். ஈவினிங்கில் வந்து எப்போவுமே வந்து பெரிய மீன் தாங்க மாட்டோம், சின்ன மீன் எல்லாமே வந்து காலையில் தான் இருக்கும். ஈவினிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மீன் தான் காட்டும். இன்னும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட இருக்குது பாருங்கள் கோவளம் பீச்சில். நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன்லாம் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு, அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாறை மீன் வந்திருக்கு, கண்ணாடி பாறை வந்திருக்கு. எல்லாமே வந்து உயிரோடு தாங்க இருக்குது மீன். எல்லா மீனும் உயிரோடு தான் இருக்குது. நான் இதோட மீனோட ரேட்லாம் வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். பாருண்ணா, பாறை கொடுவா இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல, உயிரோட இருக்கு பாருங்க. யாருக்காவது இந்த மீன் பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து குரலி மீன். எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு 2 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இந்த மீன் விலை வந்து 400 ரூபா. இந்த கண்ணாடி பாறை மீன் வந்து 600 ரூபா சொன்னாங்க. நம்ம வந்து 500 ரூபாய் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கணும் எல்லாமே. அவன் கேட்ட உடனே கொடுத்துடக்கூடாது. இந்த பெரிய மீன் எல்லாமே ஈவினிங் தாங்க வரும். மார்னிங்கில் வந்து பெரிய மீன் வராது. மார்னிங் வந்து பெரிய மீன் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து பழைய மீன் தான். நீங்கள் வந்து பார்த்தே வாங்கலாம், மீனை பார்த்தே வாங்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது மீன் தான் கிடைக்கும் எப்போவுமே. இது வந்து 600 ரூபா ரெண்டு. அது குரலி தானே அது? ஆமாம். இது கொடுவா, இது குரலி தான். அது பழம். இது ரேட் எவ்வளோ சொன்னீங்க? 300. இந்த அக்கா வச்சுருக்க மீன் எல்லாமே வந்து புது மீன் தான், பழைய மீன் எதுவுமே கிடையாது. பார்த்தாலே தெரியுது புது மீன். பழைய மீனாலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த சிதில் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கனாலே ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்படி இருந்தாலே பழைய மீன் தான். இது எல்லாமே வந்து புது மீன் தான், இப்போ பிடிச்ச மீன் தான் இது. இவங்க கூர்க்கட்டி வச்சுருக்க மீனில் வந்து 100 ரூபாலேருந்து 500 ரூபா வரலாம் இருக்குது. 100 ரூபா தான் கம்மியான மீன். இந்த நாக்கு மீன் தான் 100 ரூபா. அதுக்கப்புறம் மற்ற மீன்லாம் 500 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அந்த ரேஞ்சு தான். 500 ரூபாய்க்கு தாண்டி மீன் கிடையாது. சூப்பர் மீன். 2 எடுத்துக்கு 600 ரூபா. உயிராட மீன் எடுத்துக்கு அப்படியே 600 ரூபா கூட சங்கரா. இந்த மீன் பார்க்கறத பாருங்க. இந்த பாருப்பா, அதை பார்த்து தான் பாருங்க. அப்படியே 600 ரூபா கொடுத்து. நான் எப்போவுமே மீன் வாங்கினா அந்த பாட்டிகிட்ட தான் வாங்குவேன். அந்த பாட்டிகிட்ட தான் ரேட்டு கரெக்டாக இருக்கும், கம்மியாகவும் இருக்கும் ரேட்டு. இப்போ இன்னொரு போட்டு வந்திருக்கு. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மீன் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து சங்கரா மீன்லேயே ஒரு ஜாதி. இது வந்து கரையிலே இருக்கிற மீன். இது வந்து அந்த பாறைக்கு நடுவில் இருக்கிற மீன். இது சங்கரா மீன். கண்ணு வந்து முட்டை கண்ணு மாதிரி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அந்த மீன். இந்த மீன் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகும். ஈவினிங்கில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பெரிய மீன் கிடைக்கும். மார்னிங்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பழைய மீன் தான். புது மீன் வந்து இருக்கவே இருக்காது. ஐஸ் போட்ட மீன் தான் உங்களுக்கு விற்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஈவினிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கண்ணாடி பாறை மீன். 600 ரூபா அந்த மீன். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோக்கு மேலே இருக்கும் அந்த மீன். பாறை மீன்லேருந்து கோழி மீன் வரல எல்லா மீனும் இருக்குது பாருங்கள் அந்த போட்டில். அடுத்த போட்டில் என்னென்ன மீன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடமா வந்து ஊடம் எல்லாமே வந்தது. ஆனால் வந்து இந்த போட்டில் வந்து மீன் எல்லாமே ரேட்டு ஹெவியாக சொல்கிறாரு. 10 மீன் ஊடா மீன் வச்சு 500 ரூபா சொல்கிறாரு. அது விலையே வந்து 300 ரூபா தான். ஆனால் இவர் 500 ரூபா சொல்கிறாரு. பக்கத்தில் கல் சங்கரா இருக்குது பாருங்கள். அந்த சங்கரா மீன் வந்து 500 ரூபா, அதுவும் 500 ரூபான்னாரு. ஆனால் அந்த ரேட் கிடையாது. இவர்கிட்ட ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் மீன் கொஞ்சம் சின்ன சின்ன மீன் தான், பெரிய மீன்லாம் எதுவும் கிடையாது. அடுத்தபடியாக ஒரு அண்ணா வந்து பாறை மீன் வச்சுருந்தாரு. இப்போ ஜோடி வந்து 1000 ரூபான்னாரு.
கேட்டவொடனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னண்ணா 1000 ரூபாய் மீன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்ப்பா எவ்வளோ வேணாலும் அப்படின்னாரு. இந்த மீன் ஒர்த்து வந்து 600 ரூபா தான். 2 மீன் 600 ரூபாய்க்கு வாங்கலாம். மக்களை இப்போ நீங்கள் பார்க்குற மீன் என்ன மீன் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார். கரெக்டாக எனக்கு அது ரீச் ஆகலை. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இந்த மீன் என்ன மீன் நேம் மட்டும் சொல்லுங்கள். இந்த மீன் உயிரோட தான் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து காரப்பொடி மீன். ஒரே 100 ரூபா தான். ஒரு 100 ரூபா காரப்பொடி மீன். நல்ல குழம்புக்கு நல்ல ருசியான மீன். என்ன ஒரு 5 கிலோ இருக்குமாண்ணா இது? எவ்வளோ வருது மீன் இது? 3000 ரூபா. போட்டில் வந்த மீனெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரையோட வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சுக்கிறாங்க, மீன் மார்க்கெட்டு. ஆனால் அங்கே இருக்க மீன் வந்து எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியல. பழைய மீன் தான், எல்லாம் ஐஸ் போட்ட மீன் தான். நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்குறத விட நீங்கள் அந்த போட்டில் இருக்கிற மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சில பேர் வந்து நல்ல மீன் வச்சுருக்காங்க, சில பேர் வந்து பழைய மீன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 3 மீன் எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா, பாறை மீன். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பிடிச்ச மீன் 3 மீன் 900 ரூபா. அது ரேட் கம்மி தான், வாங்கலாம். எவ்வளோக்கு அது? இல்லை எவ்வளோ அது? ஒரு நண்டு 500 ரூபா. மீனெல்லாம் வாங்கிட்டு சும்மா வெளியில் வந்தீங்கன்னா சும்மா கம வாசனையோடு அங்கே மீனெல்லாம் பொறிச்சு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஒரு கடையிலையும் சும்மா அருமையான டேஸ்ட். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஓகே, பரவாயில்ல. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.